ஆ, விடிஞ்சிருச்சா? இந்த வெயில் காலத்தில் என்னால் குளிக்காமல் இருக்கவே முடியல. தாடி இவ்வளோ வெயில். நம்ம காலையில் எந்திரிச்சோடனே தண்ணிக்குள்ளே போய் இருந்தால் ஒரு சுகம் வரும் பாருங்க. தளபதிக்கு சீரி. ஹலோ, யார் ஃபோன் அடிக்கிறது? ஹலோ, டே மச்சான், நான் தான்டா. என்னடா ஏன்டா பரபரப்பா பேசுகிறா? உங்க ஊர்ல காட்சில வந்துருச்சாண்டா. அதுவும் பக்கத்து ஏரியால. டேய், என்னடா சொல்ற? அதுண்டா நான் எந்திரிக்கும் போது ஒரு மாதிரி கார்ல நசுங்குற சவுண்டு கேட்டுச்சு. விளையாடாதற, உண்மையை சொல்ற? உண்மையிலே தான்டா சொல்றேன். டேய், உண்மையை சொல்ற? நீ எங்க இருக்க? நான் புர்ஃபுரி நகர்ல இருக்கேன்டா. டேய், அப்போ நானும் அங்கே வந்து சேர்றேன். நான் வந்து புர்ஃபுரி நகருக்கு வந்து சேர்றேன். நான் வந்து இப்போ லாசண்டா சிட்டியில் இருக்கேன். லாசண்டா சிட்டியே அழிய போதா? என்னால் நம்பவே முடியல. நான் பிறந்து வளர்ந்த இடம் என்னால் ஏற்றுக்க முடியல. அது உண்மையிலே அழிய போதா? இப்போ எங்கே கார்ஜில் இருக்குது? மேப்பு நான் பாரு. நீ எங்கே இருக்குன்னு கரெக்டாக எனக்கு இப்போ பார்த்து சொல்லு. பக்கத்து ஏரியாவில் இருக்கு. பக்கத்து ஏரியா? அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது. இந்த மாதிரி கார்ஜில் வந்து அட்டாக் பண்ணுது, நிறைய ஆர்மி ஃபோர்ஸை திரட்டி அந்த கார்ஜில் அடிங்கன்னு. டக்குன்னு நம்ம கார்லாம் உடையுது, புது காரு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஹலோ போலீஸ், ஹலோ போலீஸ், நம்ம ஊரில் வந்து நம்ம கார்ட்ஸில் பூந்துருச்சு. எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஊரை காப்பாற்றுங்க. டேய், நாங்களே இந்த ஊரை அழிக்கிறதுக்கு தாண்டா இருக்கோம். எங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்க வர்றாங்கிட்டு. இந்த போலீஸ்காரங்களே இப்படி தான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, நம்ம எப்படியாவது நம்ம உலகத்தை ஹலோ, யார் ஃபோன் அடிக்கிறது? நான் தான்டா. நீ முடிஞ்சளவு ஸ்பீடாவா. அதை கொள்றதுக்கு நான் ஒரு ஃபார்முலா தயாரிச்சு வைக்கிறேன். அந்த ஃபார்முலா உனக்கு சொல்றேன், சரியா? கடைசியில நான் அப்படியாவது அதை கண்டுபிடிச்சிடுறேன், சரியா? சரி மச்சான், அதை அழிக்கிறதுக்கான ஃபார்முலா நான் கண்டுபிடிச்சிடுறேன். சரி மச்சான், நான் இப்போ ஃபோன் பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை, வைடா. அந்த கிழவர் வேற எங்கே போனாருன்னு தெரியல. நம்ம ஊருக்குள்ளே இந்த மாதிரி வந்துச்சா என்னன்னு கூட அவருக்கு தெரியல. நம்ம ஃபஸ்ட்டு அவர் வீட்டுக்கு போவோம். ஐயோ, அவர் வீடு வேற மறந்து போகுது. அந்த வீடுக்கு போவோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த வீடு ட்ரெயின் ஏரியாவில் தான் இருக்கும். அங்கே போய் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவர் வீடு ஃபஸ்ட்டுக்கு போவோம். அப்பாடா, அவர் வீட்டுக்கிட்ட எப்படியோ வந்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போய் கதவை தட்டுவோம். கதவு தட்டினாலும் விளைக்காது. போய் ஒரே முட்டு. யாரா வீடு இருக்கிறது? ஐயோ, ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கா போலையே. அவர் எங்கே போய் தொலைஞ்சாரு? ஐயோ, இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு ஃபோன் அடிப்போம். ஐயோ, ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது? மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். டேய், என்னடா ஃப்ராங்க்லினே? கிளவா, நல்லா எங்கேயோ இருந்து ஸ்நாக்ஸ்லாம் திண்டுக்கிட்டு இருக்க போல். ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம ஊருக்குள்ளே கார்ஜில் புரிஞ்சிருச்சான், தெரியுமா? நமக்கு லாசண்டா சிட்டியாக வர பெரிய ஆபத்தில் இருக்குடா. எப்படியா காப்பாற்றுறா. அங்கே போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. டேய் ஃப்ராங்க்லினே, உனக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். நான் விடிய காலத்துலேருந்து நான் எப்படியாவது அந்த கார்ஜிலாவை அழிக்கிறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னால் ஆனால் அதை அழிக்க முடியலை. அது வந்து நான் உனக்கு வந்து ஒரு கன்று தரேன். அதை நீ வச்சு எப்படியாவது அழி. நீ எப்படா சொல்கிறது? நான் இப்போ கிளம்பிட்டேன்டா. ஃப்ளைட்டுக்கெலாம் ஃபோன் அடிச்சிட்டேன்டா. ஃப்ளைட்டு வேறு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும்டா. என்னடா இப்போ பேசிக்கிட்டு இருக்க? என்னை மரியாதையை கூப்பிட்டு எத்தனை அடி சொல்கிறேன்? அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லைடா. என்னடா நீ? இப்போ ஃப்ளைட்டு வேறு எனக்கு வந்துடும்டா. சவுண்டு கேட்குது. ஹலோ கிழவா, அந்த வண்டி வேறு ஃப்ளைட்டு வேறு வந்துருச்சு. எப்போயா சொல்கிற? எனக்கு பயமாக இருக்கு. எனக்குலாம் கார்ஜிலாம்லாம் நானும் அட்டாக் பண்ண மாட்டேன். நீனா யாரையாவது தேடிக்க. நான் நீ பிறந்த வளர்ந்த ஊருன்னு நினச்சி நான் உனக்கு இதை கொடுத்தேன். இப்படி பண்ணுற இந்த ஊரை நீ காப்பாற்றணுன்னு இது இல்லையா? ஒரு சென்ஸ் கூட இல்லையா உனக்கு? எனக்கும் காப்பாற்ற ஆசை இருக்குதையா செய்யுது. ஆனால் என்ன பண்ணுறது? எனக்கு கார்ஜிலானா சின்ன வயசுலேருந்து ரொம்ப பயம். உனக்கு தெரியுமா தெரியாதா? ஃபோனை வைடா கிழவா.
டேய் நீ ஒரு நாள் மரியாதைன்னா பேசுகிற எனக்காவது என்கிட்ட வந்து கெஞ்சுவார். உன்கிட்டலாம் யார கெஞ்சுவா? டேய் ஒன்னேன்னு மட்டும் சொல்லிக்கிறேன். உன்னோட இதுக்கு நான் வந்து ஒரு பார்சல் அனுப்பியிருக்கேன். அதை வந்து அந்த ஃப்ளைட்டில் தான் இருக்கும். அதை திறந்து மட்டும் பார்த்துரு. நல்லா ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு இப்போ என்னத்தையோ கொடுக்குறேன்னு சொல்கிற. என்னடா அது? மரியாதை இல்லாமல் பேசாதடா. ஐயோ என்னையா அது? அதான் ராக்கெட் லான்ச்சரு. நான் அவனுக்கு வந்து ஒரு ராக்கெட் லான்ச்சரை அனுப்பியிருக்கேன். அதை வந்து நீ வச்சு சுட்டினா நீ வந்து டக்குன்னு நீ வந்து கார்ஜிலாவை தோக்கடிச்சிடலாம். நீ யோ எப்பயா சொல்கிறேன், நான் ஃபுர்ஃபுரி நகர் பக்கத்தில் நெருங்கிட்டேயா. என் மச்சான்ட்ட வேற சொல்லிட்டு நான் அங்கே வரேன்னு. ஃபோன் வேடா கிளவா. ஹலோ மச்சான். மச்சான் அதுக்கான ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டேன்டா. என்னடா சொல்கிற? என்ன அந்த கன்னு பேர் என்னன்னு சொல்லு. ராக்கெட் லான்ச்சர்ரா. அட இப்போண்டா அந்த கிழவரு உனக்கு கூட தெரிஞ்சவன்னு சொன்னியில்ல, அந்த கிழவர் இப்போதான்டா எனக்கு அந்த கண்ணை கொடுத்தாரு. அப்பனா போய் சுடுறா. காட்சியில் அவனை எப்படா டார்கெட் பண்ணி சுட்டுரு. ஆனால் செத்துறாத மச்சான், உங்கள்ல தான் இருக்குது. மச்சான் நான் வந்து ஃபுர்ஃபுரி நகர் பக்கத்தில் வந்துட்டேன்டா. நான் இப்போ என்னடா பண்ணுறது? கார்ச்சில் வேற எங்கிட்ட இருக்குன்னு வேற தெரியல மச்சான். மச்சான் நீ ஒன்றத்துக்கும் கவலைப்படாத. நீ இப்போ மறுபடியும் ஊருக்கு போ. சரிடா மச்சான், நான் நம்ம ஊரை காப்பாற்றாம நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன். ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. நான் யூட்டர்ன் போட்டு வந்துடுறேன். நான் வந்து ஃபுர்ஃபுரி நகருக்கு வந்துட்டு உனக்கு ஃபோன் அடிக்கிறேன் சரியா? சரி வா. அப்போ அந்த காட்சியில் ஆபத்து தான்டா. நீ அப்போ வந்துடு ஃபுர்ஃபுரி நகருக்கு. சரி மச்சான், ஃபுர்ஃபுரி நகர் பக்கத்தில் வந்துட்டு நான் வந்து உனக்கு ஃபோன் அடிக்கிறேன் சரியா? சரி மச்சான். ஹலோ ஃப்ராங்க்லின் சார், நம்ம வந்து ஃபுர்ஃபுரி நகர் பக்கத்தில் வந்துட்டோம். நல்லா சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. நம்ம அதில் வந்து லேண்ட் ஆக போகிறோம். நம்ம லேண்ட் ஆக போகிறோமா? கார்ஜிலா எங்கே இருக்குது? அது வந்து லேசண்டா சிட்டியை போட்டு தரமட்டமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளால் யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்களை தான் எல்லாரும் கூப்பிட்றா. நீங்கள் தான் பெரிய கேங்ஸ்டர் ஆச்சே. நான் கேங்ஸ்டர் பதவியிலேருந்து இப்போலாம் வந்துட்டேன். நான் நார்மல் ஃப்ராங்க்லின் ஆகிட்டேன். நான் எப்படியாவது நான் ஃபுர்ஃபுரி நகருக்கு வரணும்னு நான் என் மச்சான்கிட்ட சொல்லிட்டேன். நான் வந்துட்டேன். திரும்பி நான் லேசண்டா சிட்டிக்கு போகிறதா இல்லை. நீங்கள் என்ன முடியுமோ பண்ணிக்கோங்க. நான் என் மச்சானுக்கு ஃபோன் அடித்து நான் இப்போ வந்து நான் அவன்கிட்ட வந்து சொல்ல போகிறேன். பார்த்து ஓட்டியா? சரி சார், சாரி உங்களை தப்பாக பேசினதுக்கு. சரியா இருக்கட்டும் ஐயா. நான் வந்து என் மச்சான்ட்டு இப்போ ஃபோன் அடிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஹலோ மச்சான். ஹலோ மச்சான். டேய் வந்துட்டியாடா? நான் ஊருக்கு வந்துட்டேன். ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்ல போகிறேன். நான் கார்ஜிலாவை நான் அழிக்க போகிறேன்டா. வேணாண்டா. நான் வந்து அந்த கன்னுக்கான ஒரு ஃபார்முலா வந்து அந்த கன்னை வந்து ரொம்ப பவராக்குறதுக்குள்ள ஒரு ஃபார்முலா வந்து நான் ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்துக்கு நான் போகாமல் இருக்க மாட்டேன். அந்த இடமா? சரி போ. அந்த இடம் எல்லா கண்ணையும் பவராக்குற இடம். நீ அந்த பவரான கண்ணை மட்டும் போய் பவராக்கு சரியா? நான் அதுக்கோட செகண்ட் அவைக்கு நீங்கள் பண்ணிவிட்டு நான் எப்படியாவது நான் லேசண்டா சிட்டியை நான் காப்பாற்றாமல் இருக்க மாட்டேன். நான் அங்கேயோ பிறந்துட்டேன் வளர்ந்துட்டேன். இதுக்கப்புறம் என்னால் காப்பாற்றாமல் என்னால் இருக்க முடியாது. சரி மச்சான், நான் வைக்கிறேன். சரி வைடா, நல்லபடியாக போயிட்டு வா. சரி. நம்ம மச்சான்ட்டு எப்படியோ சொல்லியாச்சு. ஹலோ ஐயோ எங்கே போகிற? எனக்கு ஃப்ளைட் ஓட்ட தெரியா. வந்து இங்கே இரு. நம்ம டிரைவர்கிட்டருந்து நம்மள்ட்டே போய் வித்தையெல்லாம் கற்றுக்கிட்ட ஃப்ளைட் ஓட்டுற திறமையை நம்ம இங்கே காமிச்சிட்டோம். நம்ம வந்து நம்ம ஏர்போர்ட்டு பாருங்கள். ஏர்போர்ட்டில் எல்லாமே தரமட்டமாக கிடக்கு. இந்த கார்ஸில் பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கிறது. அதே மாதிரி ரொம்ப பயம் வேறு. நம்ம இதை பயந்துக்கிட்டே தான் பண்ணணும். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம நல்லா டைலாக் பேசிட்டு வந்துட்டோம். சரி அந்த இடத்துக்கிட்ட போவோம். இங்கிட்டே தான் போகணுன்னு மேப்பை நம்ம மச்சான் அனுப்பியிருக்கான். சரி அப்படியே போவோம். அந்த ஊருக்கு வந்துட்டோம் போலையே. இங்கே தான் எங்கேயோ மேப் லொக்கேஷன் காமிக்குது. எங்கன்னு தெரியல. இந்த வீடு கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
நம்ம வந்து லேண்ட் ஆக போகிற நேரம் வந்துருச்சு. குவேக் 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 குவேக். ஐயோ, ஃபியூல் வேறு நல்ல வேளை இந்த இடத்துக்கு வந்தோன்னே முடிய போகுது ஃபியூலு. நம்ம வந்து எப்படியாவது இந்த ஃபியூலை நம்மளுக்கு இப்போ தேவைப்படாது. எப்படியாவது தான் இங்கே தான் லொக்கேஷன் காமிக்குது. அந்த டனலுக்கு அந்த பாலத்துக்கு கீழே தான் அது இருக்குன்னு நினைக்கிறோம். ஓனோ, அப்படியே கொஞ்சம் மேலே போய் நம்ம எப்படியோ அந்த பாலத்துக்கு கீழே கொஞ்சம் சைடாப்பில் வண்டியை நிப்பாட்டிட்டு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காத இடத்துல நம்ம எப்படியாவது ஃபஸ்ட்டு போய் அந்த இதை போய் கண்டுபிடிச்சி நம்ம ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எடுக்கணும். 2வது அவேக்கனிங் நான் பண்ணாமல் இன்றைக்கி இருக்க மாட்டேன். அந்த இது கண்ணுக்கு எப்படியாவது 2வது அவேக்கனிங் பண்ணிடுவேன். நம்ம கடையிலேருந்து எப்படியாவது நம்ம வந்து இஎம்ஐயில் நம்ம வந்து பைக் வாங்கியிருக்கோம். நம்ம வந்து எப்படியாவது இஎம்ஐன்னு சொல்கிறேன், அது பேர் எனக்கு சத்தியமாக தெரியல. அது நான் வந்து ஆர்டிஸ்ட் போட்ட வண்டி தான் இது. நான் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த காட்சியில் வலிக்கிறதுக்கு இதை தவிர வேறு வழியே இல்லை. நம்ம எப்படியாவது நம்ம மச்சான்னு சொன்ன அந்த இதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். 2 நாள் தொடர்ந்து இன்னும் அந்த கிழவர் அவர் தானே கன்று வச்சுருக்காரு, அதை எடுத்து பட்டுன்னு சுட்டு கொல்ல மாட்டார். ஓனோ, இந்த இதை கொல்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்க போதோ எனக்கு தெரியல. நம்ம மெதுவாக அப்படியே பின்னாடி போவோம். இப்போ ரொம்ப எனக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. நான் சாக போகிறேன்னு முடிவே பண்ணிட்டேன். எப்படியாவது இந்த உலகத்தை காப்பாற்றிட்டு தான் நான் சாவேன். இந்த 2வது அவைக்கனிங்கை எடுத்து ரெட்டியாக வச்சுருப்போம். அது வந்தோன்னே சுட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது எங்கே பயந்து ஓடிருச்சா? காட்ஜிலா, எங்கே இருக்க? வெளியே வா. இப்போ நம்ம வந்து இங்கே இடத்துல கிங் காங் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் யார் காட்ஜிலா vs கிங் காங் படம் பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து எப்போயோ பார்த்துட்டேன், நீங்கள் யாரும் பார்க்கல என்னன்னு எனக்கு தெரியல. சரி, நம்ம ஃபஸ்ட்டு காட்ஜிலாவை அடிப்போம். அது மேலே அட்டாக் பட்டுச்சுன்னா நம்ம ஒருத்தவன் இங்கே இருக்கான், அவனை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வரோம். எல்லாரையும் கொன்றுச்சு போல். மனுஷங்களை யாரையும் காணோம். ஒரே ஒரு அக்கா மட்டும் அங்கே நிற்கிறாங்க. அக்கா, இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம எப்படியாவது காட்ஜிலாவை கொல்லணும். ஃப்ராங்க்லினு, ஏன்னா எல்லாரையும் கொண்டு எடுத்துருந்துச்சா, இப்போ காட்ஜிலாவை கொல்ல போகிற? காட்ஜிலா ஹண்டரா நீ? வாய முடுக்க. அவன்கிட்ட நல்லா இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, நீ என்ன அசால்ட்டாக இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ, அது நம்மகிட்ட இருந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிக்குது. அது மேலே அட்டாக் பட்டுருச்சு, ஆனால் அது நம்மளை பார்க்கல. அது எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நம்மள அட்டாக் பட மாட்டேங்குதே. நம்ம கொஞ்சம் காட்ஜிலா பக்கத்தில் போய் நம்மளை பார்த்துருச்சு. ஐயோ, முடியலை. ஓ நோ, என்ன அது சவுண்டு? ஐயோ, அந்த காட்ஜிலாவை நம்ம அழிக்கலையா? கடைசியில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு வேறு தெரியல. தளபதி கச்சேரி, தளபதி. ஐயோ, யாரோ ஃபோன் அடிக்கிறாங்க. ஹலோ, யாரு? ஹலோ மச்சான், நீனா? மச்சான், காட்ஜிலா என்னடா ஆச்சு? அதை நீ கொண்டுட்டியடா? நான் எப்படா கொண்டேன்? நீ என்னடா கொண்ட? உன் பேர் தானே நியூஸில் ஃபுல்லாக இருக்கு. என் ஃபோட்டோலாம் வந்துச்சாடா? ஆமாடா. அப்படியோடா? பரவாடா, நியூஸ் ஃபுல்லாக வருது. ஆமாடா. இந்த போலீஸ்காரங்களை போய் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு வரேன். இந்த என்னென்னலாம் என்னை பற்றி பேசினாங்க, என்னென்னலாம் என்னை பற்றி பேசியிருப்பாங்க. இன்றைக்கி அவங்கள என்னமோ மனுஷங்களுக்கெலாம் ஹெல்ப் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு காட்ஜிலா அடிக்க தெரியல, நான் அடிச்சிட்டேன். என்னால் நம்ப முடியல. எப்படி நான் அடித்தேன்? அவன் வச்சிட்டானா? நம்மளா காட்ஜிலாவை கொண்டு என்னால் நம்பவே முடியல. நம்ம பேர் தான் நியூஸ்லலாம் வருதான். சரி, அந்த போலீஸ்காரங்க தான் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் எதுக்கு இருக்காங்க? இந்த நிற்கிறான் அந்த என்னை பற்றி விட்டவன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த காட்ஜிலா அட்டாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
மறக்காமல் பெல்லுக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.